தாவேகளை வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த நிர்வாகிகள் தொடர்பான அந்த குளறுபடி வந்து வெளியில் வருது, வெட்ட வெளிச்சமாக வெளியில் வருது. அது தொடர்பான வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது. சமீபத்தில் வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து வெளியில் போனாங்க. அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிடுச்சு. எதனால் இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து அதிகமாக நடக்குது? வைஷ்ணவி என்ன பொறுப்பில் இருந்தாங்க? அவங்க அந்த சகோதரி என்ன பொறுப்பில் இருந்தாங்க? கட்சியினுடைய எந்த மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்தாங்களா, மாநில பொறுப்பில் இருந்தாங்களா, என்ன பொறுப்பில் இருந்தாங்க? எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பொறுப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குது? இல்லை, அவங்களுக்கு பொறுப்பு தரலன்னு தான் போயிட்டாங்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையணும், பொறுப்பு வேணும், எங்களுக்கு வந்து தலைவர் கூட பயணிக்கணும், இல்லை வந்து அவர்களுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படலாம், என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க பொறுப்பு கேட்டாங்க கொடுக்கல அப்படின்னா இது என்ன மாதிரியான இது பார்வை? அது இதுதான் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய வதந்திகள்னு நம்ம சொல்கிறோம். இதை திமுக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டமிட்டு இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போடுறவர், அவர் வந்து தலைவருக்கு ஆதரவாக வந்து 2 வீடியோ பேசியிருப்பாரு, அவர் மேலே ஒரு கேஸ் வருதுன்னா உடனே வந்து அவர் வந்து தாவேக்காவோட விரிச்சொல்வார். என்ன இதெல்லாம் எனக்கு புரியல.